வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீரியாடிக் டேபிளில் 100th பிளேஸில் இருக்கிற ஃபெர்மியத்தை பற்றி தான். எப்போவுமே நம்பர் 100ங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான். அப்போது ஃபெர்மியமும் ஒரு ஸ்பெஷலான எலிமெண்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபெர்மியத்துக்கு எதனால் அந்த பேர் கிடைச்சிது, அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குது, அதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு எலிமெண்ட்டுக்கு அதனுடைய பேர் அதை கண்டுபிடிச்சவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் இல்லையா? ஆனால் ஃபெர்மியத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நேமு அதை கண்டுபிடிச்சவர் மூலமாக கிடைச்சது கிடையாது. என்ரிகோ ஃபெர்மி இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட். இவருடைய சின்ன வயசை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய தம்பி மேலே அவ்வளவு பாசம். ஒரு கட்டத்தில் அவர் தம்பிக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே த்ரோட்டில் கேன்சர் இறந்துட்டார். த்ரோட்டில் ஒரு கட்டி மாதிரி இறந்துட்டார். எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செய்கிற மாதிரி என்ரிகோ ஃபெர்மி படிப்பெடுத்துட்டு 24 மணி நேரமும் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சயின்ஸை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தான் அவர் ரொம்ப ஹானர் பண்ணியிருக்காங்க, ஃபெர்மி மூலமாக அவருக்கு நேம் கொடுத்து. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவரை பற்றி முழுசாக தெரியறதுக்கு நம்ம 1942க்கு போக வேண்டியிருக்குது. 1942ல் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற டைமில் நியூக்ளியர் ரியாக்டர் நம்ம என்ரிகோ ஃபெர்மியும் அவருடைய டீமும் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸும் வாங்கி ரொம்பவே அவரை கௌரவிச்சிருக்காங்க. 1942ல் வேர்ல்டு வாரெல்லாம் முடிஞ்ச பிறகு 52ல் நம்ம என்ரிகோ ஃபெர்மிக்கு கேன்சர் இறந்துட்டாரு. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுல நியூக்ளியர் ரியாக்டர் இல்லையா? ஸோ அதில் ஃபுல்லாக ரேடியேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுனால அதனுடைய எஃபெக்டால் அவர் ரொம்ப குயிக்காகவே இறந்துட்டார். அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட சேர்ந்திருந்த எல்லா டீமும் ஒவ்வொரு கேன்சரால் இறந்துட்டாங்க. இப்போ பாருங்க ஒரு ட்விஸ்ட்டை. 1953ல் ஆக்சுவலாக 1952ல் என்ன நடக்குதுன்னா, யாருக்குமே தெரியாமல் ஹைட்ரஜன் பாம்பை வச்சு ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை ரொம்ப சீக்ரெட்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த பாம்பு வெடித்து வர அந்த டெப்ரிஸ், அதாவது அதனுடைய வேஸ்ட் கழிவுகள் வரும் இல்லையா? ஸோ அதில் ஒரு புது எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த ஃபெர்மியம். பட் அவங்களுக்கு ஒரு புது எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு சந்தோஷம் தாங்க முடியல அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு. ஆனால் அதே நேரத்தில் அதை அவங்களால வெளியே சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த டைமில் இல்லீகலாக ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை நடத்தக்கூடாது. அதனால என்ன செஞ்சுருக்காங்க, அமைதியாக இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு வருஷத்துலேயும் அவங்க திருப்பி இதே மாதிரி சான்சஸில் ஏதாவது புது எலிமெண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய லக்கி அப்படின்னு தான் சொல்லணும், யுரேனியம் 238 பம்பார்ட் பண்ணும்போது சேம் நமக்கு ஃபெர்மியமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க தைரியமாக என்ன சொல்லலாம், வெளியே புது எலிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் அவங்க புது எலிமெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை 100th எலிமெண்ட்டும் அப்படின்னு ஐயப்பக்கும் ஏற்றுக்கிறது. இப்போ அதை ஹானர் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு நேம் கொடுக்கறதுக்கு சயின்டிஸ்டாக ஃபர்ஸ்ட் இவங்க நினைக்கிறது என்ரிகோ ஃபெர்மியை தான். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டரை கண்டுபிடிச்சாரு. அது மூலமாக தான் அந்த நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாமே நடந்தது. ஸோ அதுக்காக அவரை ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 100th எலிமெண்ட்டுக்கு இப்போ ஃபெர்மியம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எஸ்ஐ யூனிட், மல்டிபிள்ஸ், சப் மல்டிபிள்ஸ் அப்படிலாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதில் ஃபெம்டோமீட்டர்னு படிச்சிருக்கீங்களா? 10⁻⁻15 மீட்டர். ஆக்சுவலாக அதுக்கு இன்னொரு யூனிட்டும் சேம் யூனிட் ஈக்குவல் நேமில் இருக்குது. அது ஃபெர்மி மீட்டர். ஸோ 1 ஃபெர்மி இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻15 மீட்டர் தான். ஆனால் நம்ம ஃபெர்மிங்கிற வேர்டை யூஸ் பண்ண கிடையாது. நம்ம எப்பவும் ஃபெம்டோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த 10⁻⁻15 மீட்டருக்கு பதிலாக 10⁻⁻10 மீட்டர் வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக 100th எலிமெண்ட்டான ஃபெர்மியத்தையும் இந்த மல்டிபிள்ஸையும் இந்த சப் மல்டிபிள்ஸையும் கனெக்ட்
பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.